ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீங்கள் பேசுகிற தெய்வம். இயேசுவின் நாமத்தின் செபிக்கிற நல்ல பிதாவை நாம் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதில் 29 வசனத்தில் வாசிப்போம். 5:29. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமே, இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? கீழ்ப்படுகிறது என்பது சோத்திரம். முதல்ல கீழ்ப்படிதாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மேல்படிக்கு போகுது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, சோதரக்கணம் எல்லா பகுதிகளிலும் நம்ம கீழ்ப்படுகிறது அது ரொம்ப அவசியமாக இருக்குது. அது முக்கியமாக முதல்ல எதற்கு கீழ்ப்படியணுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணுமா? அவர் சொல்லுகிறபடியே நாம் செய்யும் பொழுது தான் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சரீரத்தில் அற்புதங்களை நாம் காண முடியும். அந்த கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நாம் பார்க்க முடியுது. அருமையான தேவ பிள்ளைகளை, பிதாவானவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அப்படியே என்ன பண்ணாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஒவ்வொரு மனிதனுக்காக என்ன பண்ணாருங்க? இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்து மரண பரியந்தம் என்ன பண்ணார்? தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சோத்திரம். பாருங்கள், இதை ஒரு நாள் என்ன மட்டும் இல்லை, எப்போதுமே என்ன பண்ணுது ஆண்டவர்? பிதா நடத்த என்ன சொல்லுகிறாரோ அது உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி சோதரம் மனுஷனுடைய வார்த்தை நம்ம கேட்குறோம், கீழ்ப்படுகிறோம். ஆனால் முக்கியமான ஒரு பகுதி நம்ம என்ன பண்ணணுமா? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்தை நாம் கவனிக்கும் பொழுது, இந்த சத்தம் எப்போ கேட்கும்? சோதரன் நம்ம இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் பொழுது, நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி, ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்க. உங்களை எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். காணார் ஒரு கல்யாணத்தில் பாருங்கள், பயங்கரமாக ஒரு கலகலப்பாக இருந்த ஒரு வீடு. சோதரன் அந்த இடத்துல இயேசு அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். உங்களையும் கூட கர்த்தர் அழைத்திருக்கிறார். சோதரன், நீங்கள் இயேசுவை என்ன பண்ணுறீங்க? உங்கள் வீட்டுக்கு அழைக்கும் பொழுது இயேசு உங்களுக்குள்ளும் என்ன பண்ணுவாங்க? அற்புதங்களை செய்ய இந்த காலை நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளுக்குள்ளே உங்கள் சரீரத்துக்குள்ளே உலகத்தில் இருக்கிறனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு உள்ளே வரும் பொழுது காணார் கல்யாணத்தில் அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைந்து போகிறது. உடனே என்ன பண்ணு? ஒரே பதற்றமாக படுறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லோரும் ஏசப்பட வந்து என்ன பண்ணாங்க? முறையிடுறாங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சொல்கிறார், தண்ணீர் என்ன பண்ணுங்க? எடுத்து நீங்கள் பரிமாறுங்க அப்படின்னு சொல்கிறார். தண்ணீர் வெளியே கச்சாடி தண்ணி என்ன பண்ணுங்க? எடுத்து நீ உள்ளே பரிமாறுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த வேலைக்காரர்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க? நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம். தண்ணியை போய் எப்படி ஏசப்பா ஊற்ற முடியும்? தண்ணியை ஊற்றினா எப்படி திராட்சை ரசம் மாறும் அப்படின்னு அவங்க சொல்லலை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செஞ்சாங்க. நாம் அப்படி செய்யும் பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தார். முந்திர திராட்சை ரசம் பிந்து ரசம் என்ன ரொம்ப ருசியுள்ளதாக இருக்குதான். நம்ம என்ன தான் பண்ணாலும் ருசியை நம்ம பார்க்க முடியாது, வாழ்க்கையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி. ஆனால் தேவன் சொல்லும்படி செய்யும் பொழுது நல்ல ருசியுள்ள பதார்த்தமாக தேவனுக்கென்று நீங்கள் பிரகாசிக்கிற குடும்பங்களாக அந்த குடும்பத்தை பிரகாசிக்க பண்ண ஆண்டவர் இந்த கீழ்ப்படுகிறது. தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுது மிக மிக அவசியம். மனுஷர் கீழ்ப்படுகிறோம், ஆனாலும் வசனம் சொல்லுது மனுஷருக்கு கீழ்ப்படிதே பார்க்கிலும். கர்த்தருக்கு சோத்திரம். நம்மளோட ஊழியத்துக்கு வரும் பொழுது என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது என்னுடைய ஊழியத்தை செய்ய, என் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு வா அப்படின்னு சொன்னேன். நான் எதனா நடந்தனா இல்லாண்டவரே அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன சொல்கிறாங்க? இல்லை, நீ போய் மறுபடியும் என்ன பண்ணுவேன்? மனுஷன் என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு கீழ்ப்படுகிறியா, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆண்டவரே, எனக்கு நீ ஜீவனை கொடுத்துருக்கேன், நான் எனக்கு இன்னும் உயிரோடு இருக்கிற காரணமே ஏசப்பா, நீங்கள் தான் ஏசப்பா, நான் உமக்கு கீழ்ப்படின்னு சொன்னேன். இந்த கனமான ஊழியத்தை இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் என்ன பண்ணார்? எத்தனை வருடங்கள்? 15 வருடம் முழுவதாக அற்புதமாக அதிசயமாக நடத்தி கொண்டு வருகிறார். என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது வசனம் சொல்லுகிறது 33:31, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலை பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரே அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே
உயர்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, ஆமே சோத்திரம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பலத்த கிரியைகளை செய்து உங்கள் ஊழியத்திலே சரி, ஆமே தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, ஆமே நம்ம குடும்பங்களை மாத்திரமல்ல, நம்முடைய பட்டணங்கள், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை ஆண்டவரை கீழ்ப்படிய முடியாது போராடி கொண்டிருக்கிறீங்களா? ஏசப்பட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாத நாள் விட முடியல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லும் பொழுது, பாவத்தை மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். இதை குறித்து எங்களுடைய ஆண்டவர் கீழ்ப்படிங்க. ஆண்டவர் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஆசிர்வதித்து பெருகை காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரை மனுஷரை கீழ்ப்படியை பார்க்கலாம், ஆண்டவரை உமக்கு கீழ்ப்படி ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று. ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே எதற்கோ கீழ்ப்படிந்து தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொள்றாங்க. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, அந்த வீடியோவில் இருக்கிற பார்த்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, கீழ்ப்படுகிறது உத்தமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. நீ உயர்த்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், திராட்சை ரசமாக தண்ணீரை திராட்சை ரசம் அதிசயமான காரியங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை செய்வீராக. நீ அப்படியாய் செய்யப்படுறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.